வெறும் ஆயுதங்களால் ஒரு ராஜ்யத்தை ஆளலாம். ஆனால் ஒரு கடவுளே தன் மகனுக்கு கொடுத்த 3 தெய்வீக ஆயுதங்களால் உலகையே நடுங்க வைக்க முடியுமா? இந்திரனின் மகுடத்தை சிதறடிக்கவும் பொங்கி வரும் கடலை வற்றச் செய்யவும் உக்கிரபாண்டியனுக்கு சிவபெருமான் வழங்கிய அந்த ரகசிய ஆயுதங்கள் என்ன? வாருங்கள், மதுரையின் மர்மம் நிறைந்த இந்த 12ஆம் பாக திருவிளையாடல் கதையை தெரிந்து கொள்வோம். மதுரையின் இளவரசன் உக்கிரபாண்டியனுக்கு திருமண வயது வந்தது. உலகாளும் அன்னையும் அப்பனும் ஆலோசித்து கல்யாணபுர மன்னன் சோமசேகரனின் மகள் காந்திமதியை தேர்ந்தெடுத்தனர். திருமகள் போன்ற அழகும் 32 லட்சணங்களும் கொண்டவள் அவள். அதே சமயம் கல்யாணபுர மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தன் மகனுக்கு காந்திமதியை மணம் முடித்து தருமாறு ஆணையிட்டார். இறைவனின் திருவருளால் மதுரையே இந்திரலோகத்தைப் போல ஜொலிக்க தேவர்களும் முனிவர்களும் சாட்சியாக நிற்க உக்கிரபாண்டியனுக்கும் காந்திமதிக்கும் சீரும் சிறப்புமாக திருமணம் நடந்தது. காலம் உருண்டோடியது. ஒரு நாள் சுந்தரபாண்டியர் தனது மகன் உக்கிரபாண்டியனை அழைத்து 3 அதிசய ஆயுதங்களை அவரிடம் ஒப்படைத்தார். அவை சாதாரண ஆயுதங்கள் அல்ல. வளை ஆணவத்தோடு வரும் இந்திரனின் மகுடத்தை சிதறடிக்க, வேல் பொங்கி வரும் கடலின் சீற்றத்தை அடக்கி வற்றச் செய்ய, செண்டு கர்வத்துடன் தலை நிமிர்ந்து நிற்கும் மேருமலையின் செருக்கை ஒடுக்க, இந்த 3 ஆயுதங்களையும் மகனிடம் கொடுத்து வீரமும் விவேகமும் மிக்க ஒரு மன்னனாக அவனை உருவாக்கினார் தந்தை. நல்லதொரு நாளில் உக்கிரபாண்டியனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து பாண்டிய நாட்டின் மன்னனாக அரியணையில் அமர்த்தினார் சுந்தரபாண்டியர். தர்மம் தவறாமல் சத்திய மார்க்கத்தில் ஆட்சி செய் என ஆசி வழங்கிய பிறகு சுந்தரபாண்டியரும் தடாதகை பிராட்டியும் மதுரை கோயிலுக்குள் நுழைந்து சிவலிங்கத்தோடு ஜோதியாக கலந்தனர். தந்தையின் வழியில் உக்கிரபாண்டியன் நீதியோடு ஆட்சி புரிய பூமி குளிர்ந்தது. சைவ நெறி தழைத்தது. ஆணவத்தை அடக்க வேல், கர்வத்தை ஒடுக்க வளை, தர்மத்தை நிலைநாட்டச் செண்டு. இந்த 3 ஆயுதங்கள் உக்கிரபாண்டியனுக்கு எப்படி வெற்றியை தேடி தந்ததோ அதே போல இந்த கதையை கேட்பவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியில் முடியும். தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் கைகூடும். உங்கள் வாழ்க்கையிலும் எதிரிகள் தொல்லை நீங்கி வெற்றி கிடைக்க வேண்டுமா? ஓம் நம சிவாய் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற மேலும் பல தெய்வீக கதைகளை அறிய நமது டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.